போறோம்னா சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பகோடா. எதுல செய்ய போறோம் தெரியுமா? குட்டி குட்டி சொப்பு சாமான்ல தான் செய்ய போறோம். சிக்கன் பகோடாக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வீட்டு மிளகாத்தூள், உப்பு, வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, கேசரி பவுட்ரு, சிக்கன் பகோடா பவுட்ரு. சிக்கன் பொரிக்கிறதுக்காக தேவையான எண்ணெய். வாஷ் பண்ண சிக்கனோட சிக்கன் கழுவாமையா செய்வாங்க. எல்லாரும் கழுவி தான் செய்வாங்க, எல்லாருக்கும் தெரியும். வேற அப்பப்போ காமெடி பண்ணிட்டு இருப்பான். சரி வாங்க நம்ம 65 செய்யலாம். செஞ்சிடலாம். எல்லா மசாலாவும் நம்ம சிக்கன்ல ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். சிக்கனை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம அடுப்பும் பற்ற வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சிடலாம். எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடாய் வச்சிடலாம். கடாய் நல்லா காயட்டும். கடாய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா காயிட்டோம். அபி எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. அபி சிக்கன் பகோடாவை எடுத்து உள்ள போட. அபி மேலே போட்டு சீக்கிரம் பொடி. சரி ரொம்ப அவசரப்படாது, பொரிக்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம சிக்கன் பகோடா உள்ள போட்டுடலாம். பகோடா ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு. திருப்பி போட்டு பொரிய வைக்கலாம். சிக்கன் பகோடால செம்ம ஸ்மெல்லுங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அங்க நம்ம அதுக்குள்ளேயே போய் வாழையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். போலாம். கட் பண்ணியாச்சு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ சிக்கன் பகோடாவை எடுத்து வாழையில போட வேண்டியதான். சிக்கன் பகோடா ரெடி. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா டேஸ்டா கிறிஸ்பியா செஞ்சு பார்த்தேன். செம்மையா செஞ்சு சூப்பர். அப்படி தேங்க்யூடி. என்ன நினச்சா எனக்கே பெருமையா இருக்கு. ஓகே காய்ஸ், நாங்கள் நெக்ஸ்ட் சண்டே வீடியோவில் பார்க்குறோம். அதுவும் வீடியோ இப்போ முடிஞ்சோடனே நம்ம சிக்கன் பகோடா நாங்கள் கட்ட போகிறோம். ஆமாம் காய்ஸ், மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.